हाभूम्यमानम् अशलप्रदिष्टं समुद्रम् आब प्रविशन्ति हत्वत् तत्त्वत्कामयं प्रविशन्ति सर्वे शान्तिम् ஆப்னோதி ந காமகாமி. நதிகள் கடலில் வந்து கலந்தாலும் கடல் மாறுவதில்லை. அதுபோல தடையின்றி வரும் ஆசைகளால் பாதிக்கப்படாதவன் மட்டுமே அமைதியை அடைய முடியும். அதற்கு ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள விரும்புவதல்ல. பொருள்: பெருங்கடலில் எப்போதும் நீர் நிரம்பியிருந்தாலும் மழைக்காலத்தில் குறிப்பாக மென்மேலும் நீரால் நிரம்புகின்றது. ஆயினும் கடல் எப்போதும் போல நிலையாக உள்ளது. கிளர்ச்சி அடைவதோ தனது கரையை தாண்டுவதோ இல்லை. கிருஷ்ண உணர்வின் நிலை பெற்றவனின் விஷயத்திலும் இது உண்மையாகிறது. ஜட உடல் இருக்கும் வரை புலனுணர்ச்சிக்கான ஆசைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். தனது பூரண நிலையால் பக்தன் இத்தகைய ஆசைகளால் பாதிக்கப்படுவதில்லை. கிருஷ்ண பக்தனுக்கு எதுவுமே தேவையில்லை. ஏனெனில் அவனது எல்லா பௌதீக தேவைகளையும் இறைவனே பூர்த்தி செய்கிறார். எனவே அவன் தன்னில் முழுமையடைய கடலை போன்றவன். கடலில் நதிகள் பாய்வதைப் போல அவனிடமும் ஆசைகள் வரலாம். ஆனால் புலனுணர்ச்சிக்கான ஆசைகளால் சற்றும் கிளர்ச்சியடையாமல் அவன் தனது செயல்களில் உறுதி கொண்டுள்ளான். இதுவே கிருஷ்ண உணர்வில் உள்ளவனுக்கான சான்றாகும். ஆசைகள் இருக்கும் போதிலும் பௌதீக புலனுணர்ச்சிக்கான எல்லா விருப்பத்தையும் அவன் இழந்துள்ளான். இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் திருப்தியுற்று இருப்பதால் கடலை போன்று நிலையாக இருந்து அவனால் அமைதியை முழுமையாக அனுபவிக்க முடிகிறது. முக்தியை விரும்புவோர் உட்பட மற்றவர் அனைவருமே ஒருபோதும் அமைதியை அடைவதில்லை. பலன்களை விரும்பி செயலாற்றுவோர், முக்தியை விரும்புவோர், யோகிகள் என எல்லாருமே திருப்தியடையாத ஆசைகளினால் மகிழ்ச்சியின்றி உள்ளனர். ஆனால் கிருஷ்ண பக்தனோ இறைவனின் தொண்டில் மகிழ்ச்சியாக உள்ளான். அவனிடம் நிறைவேற்றிக் கொள்வதற்கென்று எவ்வித ஆசையும் இல்லை. பந்தமாக கருதப்படும் பௌதீக உலகிலிருந்து முக்தி பெறுவதற்கும் அவன் ஆசைப்படுவதில்லை. எந்த பௌதீக ஆசையும் இல்லாததால் கிருஷ்ண பக்தர் அமைதியின் பக்குவ நிலையில் உள்ளனர். நம்ம கிருஷ்ண பக்தராக மட்டும் இருந்தால் போதும். நமக்கு அது வேணும், இது வேணும், முக்தி வேணும் அப்படின்னு நாம் எதையுமே நினைக்க வேண்டியதில்லை. நம்மக்கிட்ட ஆசைகள் எல்லாம் வந்து போகலாம். ஆனால் அது நம்ம கிருஷ்ண உணர்வில் இருந்தால், பக்தியோடு இருக்கும்போது, அந்த உணர்வில் இருக்கும்போது அந்த ஆசைகள்லாம் வந்து போயிடும். அதை பின்னாடி நாம் என்ன செய்ய முடியாது, போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு கிருஷ்ண பக்தனும் அதனை உணர்ந்தவனா